ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, மீண்டும் ஒரு முறை இறை வார்த்தை வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக இன்றைய நற்செய்தியிலே மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 24 முதல் 28 வரை உள்ள வார்த்தைகள். ஆண்டவரை பின்பற்றுகிற அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு இந்த நற்செய்தியிலே கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசுவை சொந்தமாக்குவதை முன்னிட்டு எல்லாம் இழக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். காரணம், இழப்பது என்பது நம்முடைய சுயநலத்தை நாம் இழக்கணும். என்னுடைய தேவை, என்னுடைய வாழ்க்கை, என்னுடையது என்ற ஒரு சுயநலத்தோடு வாழ்கிற ஒரு மனிதன், பிறரை இரக்கத்தின் கண்களோடு பார்க்க முடியாத ஒரு மனிதன் அங்கே இறைவனை வேதனைப்படுத்துகின்றான். எனவேதான் ஏசாயா புத்தகத்திலே முதல் அதிகாரத்திலே 11 முதல் வார்த்தைகளை வாசிக்கிற பொழுது ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகிறார்: உங்களுடைய பலிகள் எனக்கு வெறுப்பை கொடுக்கிறது, உங்களுடைய காணிக்கைகளுக்கு விருப்பமாய் இல்லை, நீங்கள் நடத்துகிற வழிபாடு எனக்கு அருவருப்பை கொடுக்கிறது, வேதனையை கொடுக்கிறது. காரணம் என்ன? உங்கள் கைகள் பிறருக்கு எதிரான பாவங்களினாலே இரத்த கரைகளால் நிரம்பி இருக்கிறது என்று சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, உண்மையான இறை ஆராதனை என்பது தன்னலம் மறந்து பிறர் நலத்தோடு பிறரை அன்பு செய்கிற பொழுது அங்கே நான் இயேசுவை மாட்சிப்படுத்துகிற இறைவனை மகிமைப்படுத்துகிறேன். எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் மறந்து தன்னலம் துறந்து அவன் என்னை பின்பற்றட்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். சக்கேயுடைய வாழ்க்கையை நம்ம தான் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவை அவன் தேடுகிற அந்த மனிதன் எடுக்கின்ற தீர்மானம் என்பது, அதுவரை நான் மக்களை ஏமாற்றினேன், எனக்கென்று நான் வாழ்ந்தேன், எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் என்று சொல்லி அதை சொந்தமாக்குவதற்காக எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்ற வேண்டும், எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற தீய எண்ணங்களோடும் திட்டங்களோடும் அவன் வாழ்ந்து வந்தான். ஆனால் ஆண்டவர் இயேசு அவன் வீட்டுக்குள் வந்த பொழுது அதுவரை அவன் கொண்டிருந்த வாழ்க்கை திட்டத்தை மாற்றி அமைக்கிறான். இனிமேல் ஆண்டவரே, நான் எனக்காக வாழ மாட்டேன், உமக்காக வாழ்வேன். உமக்காக வாழ்வது என்பது பிறரை அன்பு செய்து வாழ்வது என்ற அந்த நலமான சிந்தனையை உள்ளத்திலே ஏற்றிக்கொண்டு சக்கேயு தன்னுடைய சுயநல வாழ்வை விட்டுவிட அவன் தீர்மானிக்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. எனவேதான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நற்செய்தியிலே, உலகம் முழுவதையும் நான் தனதாக்கி கொண்டாலும் ஆன்மாவை இழந்து விட்டால் என்ன பயன் நமக்கு? நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் அப்படித்தான் அன்புக்குரியவர்களே. இன்று நாம் இயேசுவை மறுதலிக்கின்ற நம்முடைய வாழ்க்கையில எப்படி தெரியுமா? நீ சுயநலத்தோடு வாழ்கிற பொழுது அடுத்தவன் எப்ப கேடு கெட்டு போனா எனக்கு என்ன, அவன் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்ட எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கிறேனா அது போதும், நான் சாப்பிட்றேனா அது போதும், அடுத்தவனுடைய பசி எனக்கு பசியாக மாறுவதில்லை. நாம் யோவான் நற்செய்தியில வாசிக்கிறோம் இல்லையா? ஆண்டவரே சிறை வார்த்தை அறிவிக்கிற பொழுது அங்கே மக்களுடைய பசி தன்னுடைய பசியாக பார்க்கிறார். நீ இறைவார்த்தை கேட்க வந்தல, கேட்டுட்டே நீ போ என்று சொல்லிவிடல. மக்களுடைய பசியை தன்னுடைய பசியாக ஆண்டவர் கண்டு கொண்ட பொழுதுதான் அங்கே அற்புதத்தின் தொடக்கம் ஏற்படுகிறது. நம்முடைய வாழ்க்கை அன்புக்குரியவர்களே, எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே அடுத்தவனுக்கான கண்ணீரை துடைக்கக்கூடிய கரங்களாக என் கரங்கள் மாறுகிறதோ அங்கெல்லாம் இயேசு அற்புதங்களை செய்கின்றார். அங்கே ஆண்டவர் இயேசு அங்கே பிறக்கிறார், அந்த இடத்துல அங்கே செயல்படுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களிலே சுயநலத்தினுடைய உச்ச நிலை நமக்குள் குடிகொண்டிருக்கிறது. அடுத்தவனுடைய கண்ணீரை மறந்து போகின்றவர்களாக, எனக்கு ஏற்பட்டால் அது வழி, அடுத்தவனுக்கு ஏற்பட்டால் அது வெறும் ஒரு செய்தியாக மட்டுமே பார்த்துவிட்டு போகிற ஒரு மனநிலை இந்த உலகத்திலே உருவாகி கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அதுதான் ஆண்டவர் இயேசு உடலில் ஏற்படுகின்ற மிகப்பெரிய காயம் என்பதை மறந்துடக்கூடாது. நாம
எப்பொழுதெல்லாம் அடுத்தவனுடைய கண்ணீரை நாம் காண மறுக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் அடுத்தவனுடைய துன்பத்திலே பங்கெடுக்க மறுக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் அடுத்தவனுடைய வேதனையில கை கொடுக்க நாம் மறுக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் இயேசுவின் உடலை நாம் மீண்டும் மீண்டும் காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். காரணம், நான் யாருக்கு அன்பு செய்ய மறுக்கின்றேனோ அவனும் அந்த ஆண்டவர் இயேசுவின் மறை உடலான திருச்சபையின் அங்கம் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. நான் பிறரை கைவிடுகிற பொழுது இயேசுவையை கைவிடுகிறேன். பிறரை காயப்படுத்தும் பொழுது இயேசுவின் உடலாக இருக்கிற திருச்சபையை நான் காயப்படுத்துகிறேன். என் அன்புக்குரியவர்களே, நாம் இறைசனிதில் கேட்போம், இறைவா, உம்மை பின்பற்ற விரும்புகிற நான் என்னுடையது, எனக்கானது, என் தேவை என்று பாராமல் பிறருக்கான தேவையை நிறைவேற்றக்கூடியவனாகவும் அடுத்தவர் மீது அக்கறை கொள்ளுகின்ற மனிதனாகவும் வாழ்வதற்கான அருளை எங்களுக்கு தாரும். கிறிஸ்துவின் மறையுடலாக இருக்கிற திருச்சபையிலே அங்கத்தினராயிருக்கிற எல்லா மக்களையும் அன்பு செய்வது, உண்மையே அன்பு செய்வது என்ற அந்த ஆழமான விசுவாசத்திலே வாழ்வதற்கான அருளை எங்களுக்கு தாரும். அன்னை மரியாளே எங்களுக்கு உதவி செய்யும். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா.